தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 4வது நாள் கவுன்சிலிங் முடிவில் இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எஸ்சி கேட்டகரி அண்ட் எம்பிசி கேட்டகரி, இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி கேட்டகரிக்கு ஜென்ரல் டேர்முக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காம போய் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, இன்னும் எத்தனை வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காம போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நான் சொல்கிறேன். மற்றது நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகிறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படியே கிடக்கு, அர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், அதுக்கடுத்து ஆர்கியாலஜி, பேக்வேர்டு கிளாஸஸ், சிவில் சப்ளை. இங்கே பாருங்கள், சென்னை, இன்னும் சென்னை டிவிஷனில் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படியே கிடக்குங்க. ஏன் அப்படி விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் 6 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எம்பிசியில் வந்து ஜென்ரல்லே 3 இருக்குங்க, உமனில் 1 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு 1 இருக்குது. அதே மாதிரி வேலூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. சேலம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா உமனுக்கு 1 நடக்கு. அதே மாதிரி திருப்பூர் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. கோயம்புத்தூர் டிவிஷனில் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஓகேங்களா? இவ்வளோதாங்க கிடக்கு. எஸ்சி கேட்டகரியும் தாராளமாக நீங்கள் வந்து கமர்ஷியல் டேக்ஸ் எடுக்கலாம். கோயம்புத்தூர் டிவிஷன் கிடக்கு, திருப்பூர் டிவிஷன் கிடக்கு. நீங்கள் வேலை பார்த்துட்டு 1 இயர் கழிச்சு கூட திருப்பி நம்ம ஓன் டிஸ்ட்ரிக் வந்துடலாங்க, ஒன்வே போட்டு வந்துடலாங்க. அடுத்து காலேஜ் எஜுகேஷன் கிடக்கு, கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இன்னும் அப்படியே கோஆப்ரேட்டிவ் ஆடிட்லாம் பாருங்கள், இன்னும் எம்பிசியில் ஃபுல்லாக கிடக்கு. நல்ல டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டு, சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா? எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அடுத்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படியே தான் கிடக்கு. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, எலக்ட்ரிக்கல், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, ஃபாரன் சயின்ஸ், பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஹைவே டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், மியூசியம், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த், என்சிசி, ப்ரொஸ்கிரிப்ஷன், பப்ளிக் ஹெல்த்து, வாட்டர், பப்ளிக் ஒர்க்ஸு. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நீலகிரி, சர்வே செட்டில்மெண்ட்டு, ஸ்டேட் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ். அடுத்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், ட்ரெஸரி கிடக்குங்க. எஸ்சி கேட்டகரிக்கு ட்ரெஸரி கிடக்கு, சூப்பர் டிபார்ட்மெண்ட்டு. ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 9 இருக்குது, உமனில் ஒரு 5 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டி 3, உமன் பிஎஸ்டி 3 நடக்குங்க. ஓகேங்களா? திங்கக்கிழமை அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், கமர்ஷியல் டேக்ஸும் இன்னும் அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஜூனியர் அசிஸ்டன்ட், சோசியல் வெல்ஃபேர் அதே மாதிரி கிடக்குங்க, சூப்பர் டிபார்ட்மெண்ட். சோசியல் வெல்ஃபேர்லாம் ஓகேங்களா? எஸ்சி ஜென்ரலில் 7 இருக்குது, உமனில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன், லேபர் டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி கிடக்கு. ஓகேங்களா? லேபர் டிபார்ட்மெண்ட் எஸ்சிக்கு வந்து அதிகப்படியானது கிடக்கு, நல்ல நல்ல டிபார்ட்மெண்ட் இன்னும் கிடக்கு. லீகல் ஸ்டடீஸ். அடுத்து ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மட்டும் கிடக்குங்க. காஞ்சிபுரம் உமனில் 1 நடக்கு, எஸ்சி உமனுக்கு 1 நடக்கு காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி பார்த்தோன்னா திருப்பத்தூர் எஸ்சி உமனுக்கு வந்து 1 நடக்கு. அடுத்து ராணிப்பேட்டில் எஸ்சி உமனுக்கு 1 கிடக்கு. அடுத்து வேலூரில் எஸ்சி ஜென்ரல்லே 2 கிடக்கு. அடுத்து கிருஷ்ணகிரி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 நடக்கு. அடுத்து திருவாரூரில் உமனில் 1 நடக்கு. நாகப்பட்டினம் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 நடக்கு. நீலகிரி எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது. திருப்பூர் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் உமனுக்கு 1 கிடக்கு. சென்னையில் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 நடக்கு. உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. கோயம்புத்தூரில் அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலுக்கு 2 கிடக்குங்க, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 2 கிடக்குங்க. ஓகேங்களா? அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், அரியலூரில் வந்து எஸ்சி உமனில் 1 நடக்கு, செங்கல்பட்டில் உமனுக்கு 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 நடக்கு, கோயம்புத்தூரில் வந்து உமனுக்கு 1 நடக்கு, திண்டுக்கல் எஸ்சி ஜென்ரலில் 1 நடக்கு, ஈரோடு ஜென்ரலில் 1 நடக்கு, கள்ளக்குறிச்சி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 நடக்கு, ஜென்ரல் 1 நடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, காஞ்சிபுரம் அதே மாதிரி கிடக்கு, கிருஷ்ணகிரி கிடக்கு, மயிலாடுதுறை கிடக்கு, பெரம்பலூர், புதுக்கோட்டை இருக்குங்க, எஸ்சி ஜென்ரல் 1, உமனில் 1 நடக்கு, ராமநாதபுரம் இல்லை ராணிப்பேட், சிவகங்கையில் நடக்குங்க, எஸ்சி ஜென்ரலில் 1 நடக்குங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1 கிடக்கு.
ஆர்டி டிபார்ட்மெண்ட் தஞ்சாவூரில் கிடக்கு, நீலகிரி கிடக்கு, தேனி உமன் பிஎஸ்டிஎம்மில் கிடக்கு, திருவள்ளுவர், திருச்சிராப்பள்ளியில் கிடக்கு உமன் ஒன்றே ஒன்று கிடக்கு, திருநெல்வேலி எஸ்சி ஜென்ரலில் ஒன்று, திருப்பத்தூர் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று, திருப்பூர் உமனில் ஒன்று, வேலூரில் ஜென்ரலில் ஒன்று கிடக்கு. அடுத்து எக்ஸரிஷ்மேன், டவுன் கண்ட்ரி பிளானிங், சில்ட்ரன் வெல்ஃபேர், ஹிந்து ரிலிஜன் கூட பாருங்களேன், ஆர்டி டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ விட்டுட்டு ஹிந்து ரிலிஜனை காலி பண்ணியிருக்காங்க எஸ்சி கேட்டகரியில். என்ன இது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிடக்கு, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்ட் புக், வக்பு, தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட், வாட்டர் சப்ளை, டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட், மெரிடைம், சர்வே செட்டில்மெண்ட், எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜியாலஜி, வெல்ஃபேர், டிஃபரண்டேபிள், ஸ்டேஷ்னரி, இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், பப்ளிக் லைப்ரரி, ஆதி திராவிடர், ஹிந்து ரிலீஜன், சேரிட்டபிள் அப்படியே கிடக்குங்க. எம்பிசிலேயும் கிடக்கு. எம்பிசி வந்து திங்கக்கிழமை அடியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஜூனியர் அசிஸ்டன்ட், ரூரல் டெவலப்மெண்ட், கன்னியா, விழுப்புரம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. டிரான்ஸ்போர்ட் கிடக்குங்க. டிரான்ஸ்போர்ட் எஸ்சிக்கும் கிடக்கு, எம்பிசியில் ஜென்ரலில் 2 கிடக்குங்க. ஃபாரஸ்ட் அப்படியே கிடக்கு, ஸ்கூல் எஜுகேஷன் அப்படியே கிடக்கு. அடுத்து ஃபுல்லாக கோர்ட்டுங்க. கோர்ட் பார்த்துக்குங்க. அடுத்து டவுன் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, அப்படியே தான் கிடக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படியே தான் கிடக்கு. அடுத்து பில் கலெக்டர் இன் டவுன் பஞ்சாயத், அப்படியே தான் கிடக்கு. ஸ்போர்ட்ஸ் எஸ்டிஏடி கிடக்கு. அக்ரிகல்ச்சரல், அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு, ஹவுசிங் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, கோர்ட்டு கிடக்குங்க. கோர்ட்டு டிபார்ட்மெண்ட் கிடக்கு. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து ரெவன்யூ, அடுத்து விஏஓ பாருங்கள். விஏஓ வந்து டோட்டல் காலிங்க 2 கேட்டகரிலையுமே பார்த்தீங்கன்னா பழிச்சு எடுத்துட்டாங்க. நாகப்பட்டினத்தில் உமனில் ஒன்று நடக்குங்க விஏஓ, ஓகேங்களா, ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டாங்க. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் எஸ்சி ஜென்ரலில் ஒன்று கிடக்குங்க. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் நல்ல போஸ்ட்டுங்க. இதெல்லாம் ஃபஸ்ட் நாளே வந்து தூக்கிட்டாங்க. ஃபாரன் சயின்ஸ், மெடிக்கல் சர்வீஸ், சேல்ஸ்மேனு, கார்பரேஷன் லிமிடெட், போலீஸ் டிபார்ட்மெண்ட், கோஆப்ரேட்டிவ், ஓகேங்களா. கமிஷனரேட் இன் ரெவன்யூ, சென்னையில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸுங்க கிடக்கு, அப்படியே தான் கிடக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் 443, உமனில் ஒரு 106, எஸ்சி உமன் ஜென்ரல் பிஎஸ்டி 59, உமன் பிஎஸ்டிஎம் 25, எம்பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 244, உமனில் ஒரு 93, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 63, உமன் பிஎஸ்டிஎம் 20, இவ்வளோ தாங்க கிடக்கு, ஓகேங்களா. இன்னும் திங்கக்கிழமை எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜன் கிடந்துச்சு, ஓகேங்களா. ஹிந்து ரிலீஜன் கிடக்கு, சோசியல் வெல்ஃபேர் கிடக்கு, லேபர் டிபார்ட்மெண்ட் உங்கள் இதில் கிடக்குங்க, லேபர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் சென்னையில் கிடக்க, தூக்கிடுங்க ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் கிடக்குன்னு நினைக்கிறேன், டிரான்ஸ்போர்ட் அதே மாதிரி கிடக்கு. அதே மாதிரி தான் இதே சொல்கிறது, இதே எஸ்சிக்கும். எஸ்சி கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் கிடக்கு, ரெவன்யூ கிடந்துச்சு, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.